வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. ஆமென். நாம் இதுவரைக்கும் எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறோம்? இது எத்தனாவது சப்ஜெக்ட்? 7. வெரி குட். 6 பாடங்கள் முடித்து இப்பொழுது 7வது பாடம், யுத்தம் முடிந்தது, வார் இஸ் ஓவர் என்கிற இந்த பாடத்துல இன்றைக்கு எத்தனாவது வகுப்பு? I think 7. 7. எஸ், 7. ஆமா, எவ்வளவு பெரிய தேவன்ல நம்முடைய பயணத்திலே. நாம் தேவனோடு இருக்கிறோமா, தேவன் நம்மோடு இருக்கிறாரா? ரெண்டும் நடந்திருக்குல்ல. நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பயணம் மிக மிக ஆசீர்வாதமான பயணம். இதனுடைய டெஸ்டினி இப்படித்தான் இருக்கும், முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இப்போ ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில துவங்கி விட்டது. இதனுடைய முடிவு முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை. ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். எப்படி விடுதலையாக்குகிறது என்றால், சத்தியத்தை நாம் சரியாக அறியும் பொழுது நாம் விசுவாசத்திலே நம்மை அறியாமல் பெருகிக் கொண்டே இருக்கிறோம், தானாக பெருகுகிறோம். ஸோ விசுவாசத்திலே பெருகுவதற்கு அல்லது விசுவாசத்திலே விருத்தி அடைவதற்கு ஒன்றே ஒன்றைதான் செய்தால் போதும், சத்தியத்தை சரியாக அறிந்தால் போதும். இல்லை, ஒரு விதையை நிலத்துல போடும் பொழுது அதுக்கு மேலே எந்த எஃபர்ட்டும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை, தானாகவே வளருகிறது இல்லையா? அதே போல சத்தியத்தை நாம் சரியாக அறிகிறதுனால கிருபை 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 விசுவாசத்திலே நாம் பெருகி கொண்டே இருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியான பயணம் உங்கள் வாழ்க்கையில துவங்கி விட்டது. சரிங்களா? சூரிய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது போல 120 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்திலே நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது நாம் வகுப்பு பயிலாம். இன்றைக்கு 7வது சப்ஜெக்ட்ல 7வது வகுப்பு 13 மற்றும் 14வது அத்தியாயங்களில் இருக்கிற பாடங்களை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். தானியேல் வானத்தை பார்த்து ஜெபித்தான், ஏன்? நாம் நம்மை பார்த்தே ஜெபிக்கலாம், ஏன்? வெரி குட். எஸ் சிஸ்டர் ஜெயக்குமாரா. அன்றைக்கு தேவன் தானியேலுக்குள் இருக்க வாசம் செய்யவில்லை. இன்று தேவன் நமக்குள் வாசம் செய்வதால் நாங்கள் நம்மை பார்த்தே ஜெபிக்கலாம். எஸ், வெரி குட். தரவாயிட்டீங்க சப்ஜெக்ட்ல. வாசித்துருவோம். 155வது பக்கத்துல டாப் பேராகிராஃப் நானே வாசிக்கிறேன். ஆனால் ஆண்ட்ரூ, அதுதானே தானியேலுக்கு நடந்தது என்று நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், இல்லை, அப்படி நடக்கவில்லை. முதலில் நான் இதை சொல்லிவிடுகிறேன், அங்கு தானியேலின் ஜெபம் அல்ல, அவனுடைய ஜெபத்திற்கு தேவன் அளித்த பதிலே தடைப்பட்டது. இரண்டாவதாக, இன்றைக்கு தேவன் நமக்குள் வாழ்கின்றதை போல அன்றைக்கு தானியேலுக்குள் அவர் வாழவில்லை. பிசாசு அங்கு வெளியே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து நான் கவலைப்படவில்லை. என்னுடைய ஜெபங்கள் தேவனிடம் சென்று சேருவதை அவன் தடுத்து கொண்டிருக்கவில்லை. ஆகையால் தான் நான் ஜெபிக்கும் போது என் தலையை தாழ்த்தி என்னை பார்த்தே நான் ஜெபிக்கிறேன். காரணம், தேவன் எனக்கு உள்ளேயே வாழுகின்றார். என்னுடைய ஜெபங்கள் இந்த கூரையை தாண்டி கூட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் என் ஜெபங்கள் என் மூக்கை தாண்டி கூட செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இப்பொழுது இங்கே எனக்குள்ளேயே வாழுகின்றார். நான் தேவனால் சொந்தம் கொள்ளப்பட்டிருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறந்தவராய் இருந்தால் நீங்களும் தேவனால் சொந்தம் கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். இதற்கு ஏற்ற இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. இதுக்கு இந்த கான்டெக்ஸ்டை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். அது என்ன சொன்னார்னா, எங்க இருந்து ஆசீர்வாத ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும்? நம்முடைய உள்ளத்துல இருந்து பாருங்க. இல்ல, வெளியே இருந்து ஆசீர்வாதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். பைபிள்ல ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்படி கூட சொல்லலாம் பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுக்குள்ள அந்த இதான் நடந்திருக்கு பாருங்க. இதை அறிந்திருந்தா யாரு? யோசுவா, தாவீது, எலியா, எலிசா சூரியனை பார்த்து பேசினாங்க. ஆண்டவரே, இந்த சூரியனை இங்க நிறுத்துங்க, அப்படி ஜெபிக்கவில்லை. ஆண்டவரே, கோலியாத்தை எனக்கு
நான் தலையை எடுக்கணும், உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவரே, நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவிலே பஞ்சம் இருக்கக்கூடாது என்று ஜெபிக்கவில்லை. கரெக்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. இன்னும் இதை எப்படி ஆம்பிளிஃபை பண்ணலாம்? கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொன்னாங்க. வெரி குட். அப்படி சொல்லலாம். இன்னும் பாருங்க, நமக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. எல்லா ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளதான் இருக்கு. தேவனே நமக்குள்ள இருக்கிறாருங்க. அப்ப எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளதான் இருக்கு. இதை எப்படி நம்ம பிலீவ் பண்ணலாம்னா, நாம் யாராக இருக்கிறோம்? தேவர்களாகவே இருக்கிறோமே. அப்ப எல்லா சோர்ஸும் சொல்லுங்க, எல்லா சோர்ஸும் நான் தான். எல்லா சோர்ஸும் நாம தான். பாருங்களேன். அல்லேலூயா. ஆமா. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீங்கள் உலகிற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி. இல்ல, அப்போ நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது தேவன் உங்களை உயர்த்தி பயன்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு ஒளி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சிட்டோம், இன்னும் அறியணும். இல்ல, ஐ ஆம் த சொல்யூஷன் சொல்லுங்க. நானே தீர்வு சொல்லுங்க. நானே தீர்வு, நாம தான் தீர்வு. ஆமென். பாருங்க, அந்த தீர்வாகவே தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். யாரும் எடுக்க வேண்டாம். இந்த 5 சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 1:24, 1:33 இருக்குல்ல, நமக்குள்ளே தேவன் என்னவாக இருக்கிறார் பார்க்க கூடாது. தேவ நீதியாகவும், தேவ பரிசுத்தமாகவும், தேவ மீட்பாகவும், தேவ ஞானமாகவும், தேவ பலனமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. வெரி குட் சிஸ்டர். ஆமா ஆமா ஆமா. இன்னும் இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம தேவன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார்னா, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் தேவ பலனாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ பரிசுத்தமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் தேவ மீட்பாக இருக்கிறீர்கள், தேவ ஞானம். நாமே ஞானம், நாமே தீர்வு. அதுக்கு லிமிட்டே கிடையாது. 2 கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன், நீங்கள் 21வது நூற்றாண்டின் இயேசுக்களாக இருக்கிறீர்கள். எழுந்து பிரகாசியுங்கள். எந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்க ஒரு சின்ன, உங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, உங்க உறவினர் யாரோ தவறான வழியில போறாங்க, ரட்சிக்கப்படலை, பல வருஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, ரட்சிக்கப்படலை, அப்பொழுது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நீங்க தான் தீர்வு. ஏன் இது நடக்கவில்லை என்கிற கேள்வியை கேட்டாலே நீங்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். யோசேப்பு கேட்கவில்லை. பாருங்களேன். ஆண்டவரே, எனக்கு இப்படிலாம் தரிசனம் தந்தீங்களே, என்னையா இப்படி குழியில போட வச்சிரு, என்னையா சிறைச்சாலைக்குள்ள போட வைத்தீர், அப்படி கேள்வி கேட்கல. பாருங்க, அந்த கேள்வி கேட்டிருந்தா அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறவர்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள். கர்த்தர் நமக்கு இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. 2வது கேள்விக்கு போயிடலாம். நமக்குள் இருக்கும் 5 ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் யாவை? அல்ல, பி தேவ பிள்ளை அதை எப்பொழுது பெற்றார், அதை நான் டைப் பண்ண விட்டுருக்கேன். எஸ் சிஸ்டர் லிதியா, நமக்குள் இருக்கும் 5 ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் யாவை? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இல்ல இல்ல, இதுல நம்ம பகுதியில இருக்கு. எஸ் பிரதர் பிலிப். His faith, his knowledge, his power, his victory. ஓகே, ரைட், வெரி குட். பேஜ் 153 பாருங்க. கேள்வியை வாசிக்கிறேன். நமக்குள் இருக்கும் 5 ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள் யாவை? செகண்ட் லைன்ல இருக்கு பாருங்க. பேஜ் 153ல செகண்ட் லைன் டாப்ல, கிறிஸ்துவின் ஆவியே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 2, அவருடைய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 3, அவருடைய அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 4, அவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நம்பர் 5, சக்சஸ், வெற்றியும் உங்களுக்குள் இருக்கிறது. இல்ல, கரெக்டா ரிலேட்டடா?
ஆவியானவர் நடத்துறாரு பாருங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது இல்ல. கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். அதை வாசித்துட்டா நல்லதுதான். 152 பாட்டம் மோஸ்ட்ல பாருங்க. பின்னர் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியானது கிறிஸ்துவின் ஆவியோடு எந்த ஒரு சிறிய வித்தியாசமும் கூட இல்லாத அளவுக்கு ஒத்திருக்கிறது. காரணம், கிறிஸ்துவின் ஆவியே இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவின் வெற்றி உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களில் எவையெல்லாம் உண்மையாய் இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவிக்கும் உண்மையாய் இருக்கிறது. அவைகள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டும் இருக்கிறது. எனவே நீங்கள் அவைகளை ஒருபோதும் இழக்கப் போவது இல்லை. சொல்லுங்க, ஒருபோதும் இதை இழக்க போறது இல்லை. ஒருபோதும் இவற்றை இழக்க போவதில்லை. எவ்வளவு பெரிய ட்ரூத் பாருங்க. ஆமென். கிருபை பாருங்க. நான் 35 ஆண்டுகளாக விசுவாசத்துல இருக்கிறேன். ஏதோ எல்லாமே வெளியா இருந்து வருவாருன்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். 1/4 நூற்றாண்டு வீணாயிற்று. உங்களுக்கும் பலருக்கு அப்படித்தானே, பல 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா. ஏன் ஆசீர்வாதம் வெளியிருந்து வரணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஆனால் நாம் தான் ஆசீர்வாதத்தினுடைய ஸ்பிரிங்காக இருக்கிறோம், ஊற்றாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு இன்னும் இதை குறித்து ஒரு வெளிப்பாடு தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஆமா, இதைத்தான் பாருங்க. இப்ப இதோ நிஜம். அப்பொழுது சொன்ன பாருங்க, இயேசுவாகிய ஞானம், அந்த 24 இயேசுவாகிய ஞானம், இயேசுவாகிய நீதி, இயேசுவாகிய பரிசுத்தம், இயேசுவாகிய மீட்பு இல்ல, எல்லாவற்றுக்கும் எல்லாமானார். சொல்லுங்க. தேவ பலன், தேவ இது நம்முடைய கண்மலையா இருக்கிறார், நம்முடைய கோட்டையா, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவர் வெளியே இல்லை, நமக்குள்ளே இருக்கிறார். எனவே நாமே தீர்வு. ஆமென். அப்போ ஜெபத்துல நீங்க என்ன செய்யணும்? கேட்க வேண்டியதில்லை, பேசணும். அப்போ வேற என்னெல்லாம் வேலை ஜெபத்துல? அந்நிய பாஷை பேசணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், நன்றி சொல்லணும் இல்லையா? அப்போ ஜெபத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அதிக நேரம் ஜெபத்துல அதிக நேரம் ஏன் செலவிட வேண்டும் என்றால், அந்த ஃபெல்லோஷிப்புக்காக, தேவனோடு உள்ள அந்த பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு இல்ல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹை ஸ்டாண்டர்ட் ஆக்குறதா அவருடைய பிளான். ஏன்னா அவ்வளவு பெரிய தேவையில உள்ள தலைமுறையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், இன்னும் கூடுதலாக நமக்கு வெளிச்சம் தருவார். இதுதான் யோவான் என்ன சொன்னா, யோவான் 4:17, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம். அல்லேலூயா. 3வது கேள்விக்கு போயிடலாம். நம் வாழ்வை எதை கொண்டு மதிப்பிட வேண்டும், எதை கொண்டு அல்ல? வெரி குட். எஸ் சிஸ்டர் பவானி. எங்களுடைய புறம்பான காரியங்களை கொண்டு மதிப்பிடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை கொண்டு நாங்கள் எங்களை மதிப்பிட வேண்டும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பாப்போம் பேஜ் 156ல லாஸ்ட் பட் 1 பேராகிராஃப் பாட்டத்துல இருக்கு. நான் 6வது லைன் கீழே இருந்து 6th or 7th லைன் பாருங்க. நாம் என்ன உணர்கிறோம், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்ற புறம்பான காரியங்களை கொண்டே நாம் நம்முடைய வாழ்க்கையை மதிப்பிடுகிறோம். அப்படி செய்யக்கூடாது. அப்போ எதை கொண்டு மதிப்பிட வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை கொண்டு மதிப்பிட வேண்டும். சிம்பிளா சொன்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று சத்தியம் சொல்லுகிறதோ அதை கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும், நம்மளை எஸ்டிமேட் பண்ணணும். திரும்ப திரும்ப இதான் வருது. இதுல இருந்து நீங்க கண்டிப்பா இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய முடியும்.
இல்ல நான் வாஸ்தவம் இல்லையா? எப்படி அவர் நமக்குள்ள எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். எனவே ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைட். மை லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் மீ. ஐ ஆம் ஆல்சோ ஃபுல்லி எம்பவர்ட் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள்ஸ் லைக் ஜீசஸ் அண்ட் ஆல்சோ மோர் தென் தட். இல்ல இதான் நிஜம், இதான் சத்தியம், இதான் எழுதியிருக்கு நம்மை குறித்து. இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. தேவனுடைய புத்திரர் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், இதுக்கு மேல என்னதான் ஸ்டேட்டஸ்? தேவனாக இருக்கிறோம், இதுக்கு மேல வேற ஸ்டேட்டஸே இல்லையே. கேள்வி என்ன? நம் வாழ்வை எதை கொண்டு மதிப்பிட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் என்ன சொல்லுகிறதோ எதை என்பதை கொண்டு மதிப்பிட வேண்டும். எதை கொண்டு மதிப்பிடக்கூடாது என்றால், நாம் என்ன உணர்றோம், சூழ்நிலை எப்படி இருக்கு, அதை கொண்டு மதிப்பிடக்கூடாது. நீங்க ஒரு அட்டெம்ப்ட் பண்றீங்க, என்ன அட்டெம்ப்ட், ஒரு ஹீலிங் அட்டெம்ப்ட் பண்றீங்க, ஒருவேளை அது நடக்கட்டாலும் அது நிஜம் அல்ல. இயேசுவை போல ஆற்றல் மிக்கவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பது தான் நிஜம். அவர் அளவுக்கு என்னால செய்ய முடியாது என்பது நிஜம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இன்னும் கிருபை தருவார். எஸ் பிரதர். 4வது கொஸ்டின் நம்பர் 4 போயிடலாம். தேவன் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் காண்கிறார்? 4 எழுதுக. வெரி குட். சிஸ்டர் மகேஸ்வரி. அன்மியூட். ரைட். ஓகே ஓகே. 152வது பக்கம் பாஸ்டர். முதல் பந்தியில கடைசியாவது, தேவன் உன்னை தேவன் நீதி உள்ளவனாய் பரிசுத்தனாய் கரையற்றவனாய் பூரணராய் காண்கிறார். ஓ வெரி குட். 4 சொல்லிட்டீங்க. அதுல இருக்கு பாருங்களேன், பேஜ் 152 டாப் பேராகிராஃப்ல பாட்டத்துல இருக்கு பாருங்களேன். கடைசி லைன், தேவ நீதி உள்ளவனாய் பரிசுத்தனாய் கரையற்றவனாய் பூரணனாய் காண்கிறேன் என்கிறார். அதை கொஞ்சம் டீட்டெயிலா வாசிப்பால். செகண்ட் லைன்ல, இப்பொழுது தவறு செய்யக்கூடிய ஒரு மனதும் ஒரு சரீரமும் உங்களுக்கு உண்டு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியின் நிலையில்தான் உங்களை காண்கிறார். நீங்கள் தேவனுடைய செய்கையாய் அவருடைய கைவேலையாய் இருக்கின்றீர்கள். எப்படி நம்மளை செய்துட்டாரு? தேவ நீதியா செய்துட்டாரு, பரிசுத்தவானாய் செய்து விட்டார், கரையற்றவர்களாய் செய்து விட்டார், பூரணராய் செய்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 What a loving truth. பாருங்க, தேவ நீதி உள்ளவனாய் பரிசுத்தனாய் கரையற்றவனாய் பூரணனாய் காண்கிறோம். நீங்க அப்படி பாக்குறீங்களா? இது எங்கே நடந்துள்ளது? மறுபடியும் பிறந்த ஆவியிலே நடந்திருக்கு. இவைகளை நாம் உணர முடியாது. ஆகையினால்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படாததை அல்லது நம்முடைய உணர்விலே அறிய முடியாததை நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். நம்மள இயேசு கிறிஸ்துவை நாம உணரல, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல. காணாத இயேசு கிறிஸ்துவை இவர் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க முடிகிறது. அதனாலதான் உங்களுக்கு பேரு விசுவாசிகள். அப்போ இதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க முடியும். இது நான் தேவ நீதிமானாய் இருக்கிறேன், என்னிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. ஆமென். அவரே என்னை எனக்குள்ள பரிசுத்தமாக வாழுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே அதெல்லாம் மெடிடேட் பண்ணுங்க, அசை போடுங்கள். அநேக காரியங்கள்ல கீழ்ப்படிவது எளிதாகிவிடும். கஷ்டப்பட்டுலாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஆமென். ஆமா, எதையுமே கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. ஏன் எதையுமே நாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை? அவர் எங்களுக்காக எல்லா கஷ்டங்களையும் அதான், அவர் நமக்காக எல்லாம் கஷ்டப்பட்டார். சோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே என்னதுதான்? சந்தோஷம், சமாதானம், எஃபர்ட்லெஸ். சொல்லுங்க, எஃபர்ட்லெஸ். எல்லாமே எஃபர்ட்லெஸ். இதை விட குட் நியூஸே கிடையாதுங்க. நான் பரிசுத்தமாய் வாழ்றது எஃபர்ட்லெஸ். நம்முடைய ஒருவேளை பொருளாதாரத்துல தேவையை சந்திப்பது எஃபர்ட்லெஸ். எஃபர்ட்லெஸ்ஸா வாழ்றதுக்கு என்ன வேணும்?
விசுவாசம். விசுவாசம் எப்பொழுது வரும்? சத்தியத்தை சரியா அறிந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவன். அவ்வளவுதான். இப்ப என்ன சத்தியம் பார்க்கிறோம்? நம்மை தேவ நீதிமானாய் ஆக்கிட்டாரு. பரிசுத்தம், கரையற்றவர்கள், பூரண. இந்த நாலேஜ் தான் வேணும் இல்ல? நாலேஜ் இஸ் பவர். செக்குலர் வேர்ல்டுலயே அதான் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே அதான். ஓகே, எஸ் பிரதர். கொஸ்டின் நம்பர் 5. நம்முடைய மூளைக்கு எதை நாம் கற்பிக்க வேண்டும்? யாரு சிஸ்டர் ஜெயா? இப்போ நீங்க ஓகே, இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லாங்க. வீடியோல வராதவங்க கூட சொல்ல. யாரு சொல்றீங்க? Page 157 கிறிஸ்டின் ஜெபன். எஸ் வெரி குட் மா. 157ல இருக்கு பாஸ்டர். நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற காரியங்களை உங்களுடைய மூளைக்கு நீங்களே கற்பிக்க முயற்சிப்பதாகும். நீங்கள் ஏற்கனவே பூரணராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்டியன் ஜெபனை மிஸ் பண்ணிட்டோம், சாரி. ஓகே பாருங்க, நல்ல சரியான பதில்மா. இது வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், முக்கியமான ஃபேக்ட், நிஜம், ரியாலிட்டி. நம்முடைய மூளைக்கு எதை நாம் கற்பிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதிர்ச்சி என்பது உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவியில் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற காரியங்களை உங்களுடைய மூளைக்கு நீங்களே கற்பிக்க முயற்சிப்பது ஆகும். நீங்கள் ஏற்கனவே பூரணாய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய மூளையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் செய்யறோம். ஏற்றுக்க 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 ஏற்றுக்க, இதுதான் நிஜம், இதுதான் ட்ரூத் இல்ல? அதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படிதான் ஆண்டுக்கு எழுதுறதுக்கு டைம் எல்லாம் இருந்தது இல்லை. எவ்வளோ பைபிள் காலேஜ் நடத்துறாரு, டிவியில ப்ரோக்ராம், ரேடியோவில் ப்ரோக்ராம், பொறுமையா உட்காந்து எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஆமா, நான் ரோமரை குறித்து ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கிறேன். ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. மொத்தம் 16 அதிகாரங்களில 8 அதிகாரம் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 8 அதிகாரம் முடிக்கணும். ஆமா, அந்த 8 அதிகாரங்களும் முடிக்கப்பட்டு 90 நாள்ல அது வெளியே வர்றதுக்கு யாராவது ப்ரேயர் பண்ணுங்க எனக்கு. ரோமர் புஸ்தகத்தை பற்றிய ரோமர் புக்கை பற்றி ஒரு வெளிப்பாடு நிறைந்த ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை முடிக்க முடியல. தடை விலகிறதுக்கு யாராவது ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, நாங்கள் பாஸ்டருடைய புத்தகம் இந்த 90 நாட்களுக்குள் முடிகின்றது என்று பேசுகிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நல்ல விதமாக அந்த புத்தகம் வெளியிடப்பட போகிறது. அநேகர் அதை வாசித்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதற்காக நன்றி சொல்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். சொன்னபடி ஆயிட்டு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். இப்போ இந்த எல்லாரும் யாரும் குறிஞ்சு பார்க்க கூடாது. கடைசியிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இதுக்கு முதல்ல கடைசி கேள்வி, 5வது கேள்விக்கு பதில் என்ன? கேள்வி, நம்முடைய மூளைக்கு நாம் எதை கற்பிக்க வேண்டும்? வெரி குட். ஆமா ஆமா ஆமா, நீங்களே பேசுங்க. நான் பூரணரா இருக்கிறேன், பூரணரா இருக்கிறேன். இதை வந்து நீங்க இந்த வார்த்தை மாம்சம் ஆகும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு குதூகலம் உண்டாகிறது பாருங்க, ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி. அதிலே நீங்க லயித்து இருப்பீங்க. ஆசீர்வாதங்களை வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது எந்த 4ஐயும் நாம் கண்டுபிடிப்போம்? எஸ், இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க.
154வது பக்கம் லாஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. இயேசு எப்படி நீதி உள்ளவராய் பரிசுத்தமானவராய் கலைகளற்றவராய் இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் இருந்தீர்கள் என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். கிறிஸ்துவை மருத்துவலிருந்து உயிரோடு எழுப்பின அதே வல்லமை எங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எப்பொழுதும் இருந்தது. அதுதான் பாஸ்டர். இருந்தது. நல்லா கவனிங்க. இருந்தது. ஆமா, பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது எந்த மூன்றையும் கண்டுபிடிப்போம் என்றால், நான் இந்த பூமியில இருந்த பொழுதே நீதிமானாய்தான் இருந்தேன், பரிசுத்தவானாய்தான் இருந்தேன், பரிபூர்ணம் உள்ளவனாதான் இருந்தேன், கரையற்றவனாய் இருந்தேன். அப்போ அதை இப்பொழுதே கண்டுபிடித்து விட்டால் சக்சஸ் தான் லைஃப் இல்ல? ஆமா, நம்ம எல்லாம் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருங்க பாருங்க. நிறைய பேர் பரலோகத்துக்கு போன போதான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஐயோ, நான் பூமியிலே நல்லா தானே இருந்திருக்கேன் இல்லையா? ஆமா, எது மாதிரி அந்த லயன் கிங் ஸ்டோரி அப்படித்தானே. அந்த குட்டி லயனுக்கு அதுதான் கிங்கு, ஆனா அதுதான் கிங்குன்னு தெரியல. நாம் எல்லாரும் குட்டி தேவர்களாக இருக்கிறோம், நமக்கு நாம் தேவர்களாக இருக்கிறோம் என்பதை மைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்க. எழுதியிருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் இல்ல? ஆமா, அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப அதே சொல்லி கொடுக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே ஆவி மனுஷன நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். டன் டீல், அது டீல முடிஞ்சிட்டு. யூ ஹாவ் பீன் சாங்டிஃபைட் அவுட் ஆஃப் த ஒன் சாக்ரிஃபைஸ். அது எந்த வசனம் சொல்லுகிறது? நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:10. எபிரேயர் 10:14 என்ன சொல்லுகிறது? பார்க்க வேண்டாம். பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று இன்னொரு வசனம் இருக்குது. எந்த வசனம்? குறிச்சிடுங்க. எபிரேயர் 10:10 பக்கத்துல கொலோசையர் 2:10 இது சொல்லியிருக்கு. இதை நம்ம பரலோகத்துல போய் அறியக்கூடாது, இப்பொழுதே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். கொலோசையர் 2:10. வாசிங்க யாராவது. கொலோசையர் 2:10. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இத போய் பரலோகத்துல போய் அறிஞ்சா பூமியில நம்ம கஷ்டப்பட்டுருவோம். எங்க அறியணும்? பூமியில் இருக்கும் பொழுதே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்? கர்த்தர் நல்லவர் பாருங்க. எவ்வளவு பெரிய மேட்டருங்க. அறியாமையே அழிவுக்கு காரணம். எதனால தேவ ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள்? அறியாமைனால. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன பாடம்னா, பரலோகத்துல போன பிறகு எப்படி ஒரு தேவ பிள்ளை பர்ஃபெக்டா இருப்பானோ அப்படியே இந்த பூமியில் இருக்கிறோம். இத நம்ம மூளைக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய ஒவ்வொரு நீ சாதாரண, நீ மனுஷனே கிடையாது இல்ல. சங்கீதக்காரர் அழகா எழுதுறாரு பாருங்க. தேவ பிள்ளைகள் மனுஷர்கள் கிடையாது, ஆனா மனுஷனை போலதான் வாழுவான். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. எதுவுமே தடை இல்லை, ஒன்றை தவிர. அந்த ஒன்று என்னது? நம்முடைய எண்ணங்கள், அறியாமை எண்ணங்கள் இல்ல. அறியாமை மட்டும்தான் தடையை தவிர. நான் இதான் சொல்ல பாருங்க. உதாரணம், கிருபை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய அற்புதங்கள் என் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். முதல் 25 வருஷம் ஒரு அற்புதம் கூட நடக்கல. அப்போ ஆனா அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எங்கதான் இருந்தது? எனக்குள்ளதான் இருந்தது. ஏதோ சத்தியத்தை அறிந்த பிறகு வெளியே இருந்து வரல. என்ன சத்தியத்தை அறிஞ்சோம்? எப்போ எனக்குள்ளதான் அந்த பவர் இருக்கு, வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த ஜோயே, அந்த சால்வேஷன்ல அவ்வளவு பிளஸிங் பேக்கேஜ்ல அவ்வளவு பெரிய மாற்றங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை உள்ள வச்சிருக்கிறார். அதை உணர முடியாது. வெரி குட். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியால் நாம் பெற்றுள்ள 2 பெரும் நன்மைகள் யாவை?
இதுவரைக்கும் சொல்லாதவங்க தயவு செய்து சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் அவருக்கு இருக்கிற எல்லா உரிமைகளும் பிரத்யேக சாக்கியங்களும் இப்பொழுது நமக்கு உண்டா இருக்கிறது. வெரி குட். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமென். கிறிஸ்து அவருக்கு இருந்த எல்லா உரிமைகள், அவருக்கு இருந்த எல்லா ஸ்லாக்கியங்கள் இப்பொழுதே நமக்கும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ரியாலிட்டி பாருங்க, நிஜம், ஃபேக்ட், உண்மை. சரி, அவருக்கு என்னெல்லாம் உரிமை, என்னென்ன பிரத்யேக ஸ்லாக்கியங்கள் இருந்தன அவர் அந்த 3.5 வருஷம்? யோசிங்க. அவர் அப்பா இப்படி யோசி. அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல, பிதாவோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது பாருங்க. ஆமென். அது நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. அவரை தைரியமாக கிட்டி சேரக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது இல்லையா? வேற என்ன கண்டுபிடிங்க? 53வது பக்கம் பார்த்திருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியை இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய அறிவு உங்களுக்குள் இருக்கிறது. அவருடைய வல்லமையும் வெற்றியும் உங்களுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் எவையெல்லாம் உண்மையா இருக்கிறதோ அவை எல்லாம் உங்களுடைய மறுவழியும் ஆவிக்கும் உண்மையா இருக்கிறது. அவரை குறித்து என்னதெல்லாம் உண்மை? அவர் 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 எங்களுடைய மறுபடியும் உள்ளது ஆவியில் யாரா நாங்கள் மறுபடியும் இந்த ஆவியில் நாங்கள் யாரா இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் அவர் எங்களோட இடைப்படுகிறார். ஓகே, இப்படி சிம்பிளா யோசிப்போம். அவருக்கு என்ன பிரத்யேக, அது என்ன போட்டுக்க, பிரத்யேக ஸ்லாக்கியம் இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது இல்லையா? ஆமென். அது அவருடைய உரிமை, அவருடைய ஸ்லாக்கியம். கல்யாண வீட்டுக்கு போனா சூப்பர் நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்றது அவருக்கு ஸ்லாக்கியம். அது நமக்கு இருக்கு இல்லையா? அப்படியே நீங்க இன்ஹேல் பண்ணுங்க. பரலோகத்துக்கு போன பிறகு அல்ல, இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுதே ஏன் அந்த உரிமையும் அந்த பிரத்யேக ஸ்லாக்கியமும் நமக்கு எப்படி வந்தது? அவர் எங்களுக்காக சிலுவையில செய்து முடித்தார். அதிலே பதில் இருக்கு. ஓகே, அதுல இருக்கு பாருங்க. இன்னொரு பெட்டர் ஆன்சர். இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் இல்லையா? ஆவியான தேவன் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த உரிமைகளும் பிரத்யேக ஸ்லாக்கியங்களும் நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல எந்த வியாதியும் இல்லை. எனவே நம்ம சரீரத்துல வியாதி கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கேயும் ஆக்சிடென்ட் நடக்கல. எனவே நமக்கு ஆக்சிடென்ட் கிடையாது. ஆமா, இயேசு கிறிஸ்துவானவரை யாருமே தொட முடியல, எந்த சத்துருவும் தொட முடியல. எனவே நம்மையும் யாரும் தொட முடியாது. சரிங்களா? அவருக்கு இருந்த பெரிய சிலாக்கியம் இப்படி இமேஜின் பண்ணுவோம். எப்போதும் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள். நம்மை சுற்றியும் ஆயிரக்கணக்கான நபர்கள் வரப்போறாங்க. உங்களிடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்க காத்திருப்பாங்க. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதுமே என்று வியாதியஸ்தர்கள் காத்து கொண்டு இருப்பார்களா, இருக்கிறார்களா? என்ன மகேஸ்வரி சிஸ்டர்? இருக்கிறார்கள். நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களா, வீட்டுக்குள்ளேதான் இருக்கீங்களா மகேஸ்வரி சிஸ்டர்? வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம். வெதர் அப்படியா இருக்குது. வாக்கிங்லா போக மாட்டீங்களா? இல்லப்பா, இப்ப ஸ்னோ கூட தானே பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே. இல்ல, எல்லா ஸ்லாக்கியம் பாருங்க. அவரை சுற்றி எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தார்கள். ஏன்? அவர் தீர்வாக தான் இருக்கிறேன் என்பதை அறிந்திருந்தார். அவர் தான் சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்ய முடியும். இல்ல, கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அதை எப்போதும் மனதில் வைங்க. நீங்களும் உங்கள் சந்ததியும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறீர்கள். அதை அறிவு நாலேஜ் தான் தேவை. முதல் 25 வருஷம் எனக்கு நாலேஜே இல்லை. என்ன நினைச்சிட்டு இருந்தேன்?
டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் தான் அற்புதம் செய்ய முடியும், இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்? நமக்குள்ள எல்லா சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது என்கிற நாலேஜ் இல்லை. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல அருமையான இதுல அவருக்கு இருந்த உரிமைகள் 3 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த உரிமைகளும் அவருக்கு இருந்த பிரத்யேக சிலாக்கியங்களும் இப்பொழுதே நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 8வது கொஸ்டின் போயிடுவோம் பிரதர். நம்முடைய விசுவாசம் எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கும்? எஸ், யாராவது சொல்லுங்க, யாருனாலும் சொல்லலாம். 166வது பக்கம் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட் 4 லைன்ஸ் பாஸ்டர். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல நன்மைகளை நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதைத்தான் திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஆமா, இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்றால், அதாவது வெளியே இருந்து எதுவும் தேவையில்லை, நமக்குள்ள என்ன இருக்கிறது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும். குறிப்பா எந்த 2? நாம் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம், முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இதுக்கு வயதும் தடை இல்லை, அறியாமை மாத்திரம்தான் தடை இல்ல. இன்னும் அதிகம் வேண்டும் என்று உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இப்பொழுது உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டறிய வேண்டும். இதுவே உங்களுடைய இப்போதைய தேவையாய் இருக்கிறது. பின்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிலமோன் 1:6 வாசிக்கிறோமா? பிலமோன்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? 1. அது எபிரேயருக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? எபிரேயருக்கு முந்தின புஸ்தகம் முன்னாடி, எபிரேயருக்கு முன்னாடி இருக்குது. பிலோமேன் 6 வாசிங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுத்துறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஓகே. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செல்லுகிறேன். அதாவது ஆமா, அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணணும். எதை அக்செப்ட் பண்ணணும்? நமக்குள்ள எல்லா நன்மையும் வந்துட்டு இல்லையா? இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணான்னு தெரியல. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் பாருங்க. கேள்வி என்ன? நம்முடைய விசுவாசம் எப்பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்றால், என்ன நினைக்க கூடாது, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இன்னும் அபிஷேகம் வேணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறத விட்டுட்டு என்ன நினைக்கணும்னா, எனக்கு அறிவு தான் வேணும், எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் என்னவாக வாசம் பண்ணுகிறார், என்னை கொண்டு தேவனால் என்னெல்லாம் செய்ய முடியும், அந்த நாலேஜ் தான் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்ம எந்த அளவுக்கு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவரால் நம்ம நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற அறிவு. ஆமாம் ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், அந்த அறிவு நமக்கு விசுவாசத்தை தரும். விசுவாசம் வெற்றியை தரும். விசுவாசம் எப்பொழுது வெற்றியை தரும்? அல்லது இப்படி கேட்கிறேன், விசுவாசத்தை எப்படி நாம் செயல்படுத்தலாம்? கிரியைகள் மூலம். என்ன கிரியை? ஒரு உதாரணம் சொல்லுங்க. வலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளிட்டு போன்னு சொல்லி சொன்ன வழியை ஓகே. அதாவது ரெண்டு முடிவு பண்ணும். ஒண்ணு கிரியை செய்யணும். ஆமா, எலிசாவை போல கிரியை செய்ய வேண்டும். கொம்பை வெட்டி ஆத்துக்குள்ள போட்டா கோடரி மிதக்கும், அது விசுவாச கிரியை. சால்ட், உப்பை எடுத்து கசப்பான ஊற்றுல போட்டா கசப்பான தண்ணீர் தேநீராக மாறிவிட்டது, கிரியை. இன்னொன்னு, அல்லது பேசணும், மலையை பார்த்து பேசணும், சூரியனை பார்த்து பேசணும் இல்லையா?
கர்த்தர் நல்லவர் பாருங்க. மோசே இந்த ரெண்டையும் அப்ளை பண்ண பாருங்களா. எதெல்லாம் அப்ளை பண்ணா? பேசினா. அப்புறம் என்ன செஞ்சான்? கிரியை என்ன செஞ்சான்? கோலை நீட்டுனா. நானும் இப்ப அதிகமா ரெண்டும் செய்யறேன். உதாரணம் சொல்றேன். மோசையை முடிச்சுக்கிடுவோம். மோசை என்ன செஞ்சானா, என்ன பேசினா? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று முதலாவது பேசினா. அப்புறம் விசுவாசத்துல கோலை நீட்டினான். இதே போல வேற எக்ஸாம்பிள் என்ன இருக்கு? சூரியனே சந்திரனே நெல் இல்ல, அது ஒண்ணு பேசதானே செஞ்சான். விசுவாசத்துல கிரியையும் செய்து பேசினது. ஏதாவது எக்ஸாம்பிள் எடுங்க. அந்த மரக்கோப்பை வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு தண்ணி நல்ல தண்ணியா மாறிக்குது. உங்கள் நீரை கண்ணில சேற்றுல கண்ணில் ஆப்பினது. இல்ல சில அற்புதங்கள்ல ரெண்டும் இருக்குது. பல அற்புதங்கள்ல ஏதாவது ஒண்ணு. அந்த முடவனை எழுந்து நட என்று சொல்லி ஜேசுவின் காமித பொண்ணும் வெள்ளியும் என்னிடம் இல்ல விசுவாசம் எழுந்து நட கையால தூக்கி நிறுத்தும் போது ரெண்டு செய்தான் பாருங்களேன். கைய பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. இதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அந்த அந்த முடவன்ட்ட என்ன சொல்றான்னா, முதலாவது என்ன சொன்னானா, என்ன பாருங்கிறான். சரிங்களா? ஐ கான்டாக்ட். அப்புறம் என்ன சொல்றான்னா, அவனை பிடிக்கிறான். இந்த பிடிக்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். விசுவாச பிடி. அப்புறம் சொல்றான் எழுந்து நடங்கிறான். கிருபை பாருங்க. நான் இதில் ஒரு 7-8 இயர்ஸாக டெவலப் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்ம நிறைய காரியங்கள் தொலைபேசியிலே அற்புதங்கள் நடக்கின்றன. நான் வந்து பேசிடுவேன். சிஸ்டர் உங்களுடைய செஸ்ட் பெயின் நீங்கிட்டுன்னு பேசிட்டு அப்புறம் தண்ணீரை எடுத்து ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் கவனிங்க. ஏன் செய்கிறேன் என்றால் பிசாசு ஞாபகப்படுத்துவோம். அவ்வளோ ஈஸியாக போகுமா அப்படின்னு சிந்தை வரும்பொழுது அவங்க கையில் மெடிசன் இருக்கிறது ஞாபகம் வந்துடும். அப்போ ஃபெய்த் வந்துடும். திரும்ப வந்தா நம்ம தண்ணியை குடிச்சுக்கிடலாம். அது ஒரு சோர்ஸா நான் கொடுக்குறேன். ரைட்? நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்களா, இல்லையா? அப்போ ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இரண்டையும் செய்யலாம், அல்லது இரண்டில் ஒன்றை செய்யலாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பும் போது ஒரு கிரியையும் செய்தார், பேசவும் செய்தார். என்ன செஞ்சார்? என்ன கிரியை செய்தார்? எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அந்த 400 பாடைய தொட்டார். விசுவாச கிரியை. அப்ப தொட்ட உடனே என்ன நடக்கும்னா, இவங்க மனசுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இல்லையா? அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துடும். என்னன்னு தெரியாது. என்னடா இவ்வளவு கான்பிடென்டா செய்யறாரு, இவ்வளவு தன்னம்பிக்கையோட செய்யறாரு. அப்புறம் இரண்டாவது என்ன செஞ்சாரு? பேசினாரு. என்ன பேசினாரு? வாலிபனே எழுந்திரு. ரைட்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இது நம்ம எல்லாராலும் செய்யும். லாசருக்கு ஓகே கல்ல சொன்னது ஆமா, கல்ல புரட்டுனது கிரியை. லாசருவே வெளியவா என்று சொன்னது பேசினார், இல்லையா? கல்லை புரட்டாமலே அவரால் வெளியே கொண்டு வந்திருக்க முடியுமா? முடியும், கண்டிப்பா முடியும். பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு கிறிஸ்துவானவர் உள்ள போனார் பாருங்க. ரைட்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவர் உங்களுக்கு எப்பொழுதாவது ஞாபகப்படுத்துவார். சரிங்களா? ஆமா, நீங்கெல்லாம் பேசிக்கா அநேகர் ஸ்ரீலங்காவில் ஆரங்க, நீங்க அங்க இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எப்படி நினைப்பூட்டுவார்? கனடாவில் டொரண்டாவில் மறைந்து கொழும்புல தோன்றும்படியாக நினைப்பூட்டுவார். ஆமா, எல்லாம் ரெடியா இருங்க. சரிங்களா? ஆமா. ஏன் அது நடக்கும்? இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. அவர் தான் சொன்னாரு, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்தீர்கள். ஆமா, இட் ஹாஸ் நோ லிமிட். அன்லிமிட்டெட் சூப்பர் நேச்சுரல் பவர். எல்லாரும் செயல்பட முடியும் என்பது மாத்திரமல்ல, செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஆழமான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 9 போயிடலாம்.
தேவ பிள்ளைகள் எந்த சத்தியத்தை சரியாக அறியாமல் தங்களையே அழித்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு யார் காரணம்? வெரி குட். யார் சொல்றீங்க? கேள்வி. ஹலோ, இருக்கிறீங்களா? வெரி குட். தேவ பிள்ளைகள் எந்த சத்தியத்தை சரியாக அறியாமல் தங்களையே அழித்துக் கொள்ளுகிறார்கள். அதற்கு யார் காரணம்? நான் சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க. 164வது பக்கத்துல இருக்கிறது. கரெக்ட், சொல்லுங்க. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள் என்ற ஆக்கின எண்ணங்களுக்கு சிக்கப்படுகிற வேதனைகளுக்கு பிசாசை கூட காரணமாக பார்ப்பதில்லை. அவன் செய்வதெல்லாம் இதுதான். அவர்களுக்கு நன்றாக அதை கற்றுக் கொடுத்து விட்டு விடுமுறை சென்று விட்டான். அவர்கள் கற்றுக்கொண்டு. சரியா பாஸ்டா? இது கரெக்ட். அதான் ஆன்சர். பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். இவ்வளவு நேரம் படிச்சோம், ஒரு 6-7 கொஸ்டின்ல இதான் வந்தது. நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறீர்கள். இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்து இருந்ததை போலதான் நம்ம இந்த பூமியில இப்பொழுது இருக்கிறோம். இதை அறியவில்லை என்றால் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள் இல்லையா? அப்படி வாசிப்போம். பிசாசு அவன் ஹாலிடே லீவ் எடுத்துட்டு போயிட்டான், இனிமே நமக்கு வேலையே இல்லை, மைண்ட் செட்டை மாத்தி விட்டுட்டோம். அவர்களும் அதை நன்றாக கற்றுக்கொண்டு தேர்ந்தவர்களாய் அதில் செயல்படுகின்றனர். பிசாசு உங்களை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே அந்த வேலையை மிக சிறப்பாக செய்து உங்களையே அழித்துக் கொள்ளுகிறீர்கள். அதில் ஒண்ணு என்னது? தேவன் என் மேல அதிருப்தியா இருக்கிறாரு, அவர் நம்ம குறித்து திருப்தியா இல்லை, கோபமா இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிற காரியங்கள் இல்லையா? இதற்கு யார் காரணம்? நாங்களே. எங்களுடைய எண்ணங்கள் நாங்களே. ஓகே. ரிலிஜியஸ் மைண்ட் செட், லா மைண்ட் செட். இதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கேட்ட உபதேசங்கள் தான் முக்கியமான காரணம். இல்ல என்னது ஆழமா பதிய விட்டாங்க? கடவுள் உன்னை குறித்து திருப்தியாக இருக்கவே முடியாதுப்பா, நீ அந்த அளவுக்குலாம் நல்லவன் கிடையாது. விதை போட்டு விட்டாங்க. சபைக்கு போனோம், தவறான செய்திகளை கேட்டோம், அது ஆழமா பதிஞ்சிட்டு. இன்னும் நம்மளால அந்த ஆணி வேற பிடிங்க இருக்க முடியல. ஃப்ரீயா இருங்க, உங்க அப்பா உங்களை குறித்து சந்தோஷமா இருக்காரு. சரிங்களா? ஒரு மிஸ்டேக்கு, ஒரு தவறு செய்யும் பொழுது கூட அவர் உங்களை குறித்து திருப்தியாக தான் இருக்கிறார் என்பதை விளக்குவதற்கு தானே எந்த கதையை சொன்னாரு? ஓகே, கடைசி பேராகிராஃப் வாசித்துருவோம். 164ல இந்த லாஸ்ட் பேராகிராஃப். தேவன் உங்களிடத்தில் எரிச்சலாக இல்லை, உங்களை குறித்து அவர் கோபமாகவும் இல்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆவியில் கண்டு நீ என் பார்வைக்கு எவ்வளவு அருமையா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் காண்கிறார். உங்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற தன்னுடைய சொந்த மகிமையை காண்கிறார். அல்லேலூயா. இப்படி சொல்லுவோமா? பிதாவாகிய தேவன் அவருடைய அவருடைய இயேசுவை தன்னுடைய மகனை பார்த்தது போல நம்மையும் பார்க்கிறார். இமேஜின் பண்ணுங்க, பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்தாருல்ல, எவ்வளவு திருப்தியா இருந்தாரு. அதே போல நம்மிடத்துல திருப்தியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இந்த எண்ணம் இல்லாம நான் இன்னும் எதையாவது செய்து, சிலுவையில அவர் செய்தது போதாது, நான் இன்னும் ஏதாவது எஃபர்ட் போட்டு அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வாருங்கள். உங்களை அப்பா உங்களை அரவணைப்புல வைத்திருக்கிறார், மடியிலே வைத்திருக்கிறார், மார்பில வைத்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. நீங்க அமைதியா சமாதானமா இளைப்பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி கொஸ்டின் போயிடலாம். மனச்சோர்விலும் தைரியம் இழந்த நிலையிலும் வாழ்கிறவர்கள் எதிலே வாழ்கிறார்கள்? ஒன் வேர்ட் ஆன்சர் யார் சொல்றீங்க?
மாம்சத்துல வாழுகிறார்கள். மனசோர்விலும் தைரியம் இழந்த நிலையிலும் வாழ்கிறவர்கள். அதாவது இப்படி சொல்லுவார், தேவன் நம்மை பார்த்து நீ உன்னை இந்த ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாம்சத்திலே வாழுகிறார்கள். இவ்வளவு நேரம் அதை தான் படிக்கிறோம். பம்பாட் பண்றார் ஆவியானவர். எப்பா நீ இப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறா, ஒரு இடத்துல பழுது ஒன்றுமில்லை, உன்னை குவாலிஃபை பண்ணது உன்னுடைய கிரியைகள் அல்ல, என்னுடைய குமாரனையே உனக்குள்ள வச்சிருக்கிற, ஹி பிகேம் யுவர் குவாலிஃபிகேஷன் இல்ல. ஆமாமா, இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாம்சத்துல நினைக்கிறாங்க. வாஸ்தவம் 171வது பக்கம், லாஸ்ட் பட் ஒன் பேராகிராஃப், கடைசி பேராகிராஃப் தான். கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்பதை கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய மாம்சத்துல என்ன உணர்கிறேனோ அது என்னை ஆளுகை செய்யும்படி நான் இடம் கொடுக்க மாட்டேன். மன சோர்விலும் தைரியம் இழந்த நிலையிலும் வாழுகிறவர்கள் தங்களுடைய மாம்சத்திலே வாழுகிறார்கள். அவர்கள் தங்கள் மாம்ச பிரகாரமாகவே தங்களை மாம்ச பிரகாரமாகவே அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யாராய் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதையும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டால் பிறகு மோசமாய் நடக்க வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் நீங்கள் மரிப்பீர்கள். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் கடந்து சென்று விடுவீர்கள். அது நடந்தால் நீங்கள் தங்க வீதிகளில் நடப்பீர்கள். அரண்மனையிலே நீங்கள் நித்தியத்திற்கு வாழும்படி அதை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். உங்களை நேசித்து உங்களுக்காக மரித்த ஒருவரை அங்கே தனிப்பட்ட முறையில சந்திப்பீர்கள். என்ன மேன்மையான லாபமான ஒரு உடன்படிக்கை பாருங்க. லைஃப் முழுவதையும் எழுதி முடிச்சிட்டாரு. அங்கே நம்ம யாரை சந்திப்போம்? அவர் யாரு? நமக்காக மரித்தவர். அவரை நாம் அங்கே சந்திப்போம். ஆமா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஒரு லவ்விங் டாடி நம்ம ரொம்ப விசேஷமா நேசிக்கிறாருங்க. ஏன்? நம்முடைய மூளையை நிஜங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். 1 ஹவர் இப்போ அதான் நடந்தது. ஆவியானவரே பேசினார். ஆவியானவரே இந்த வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்தார்ல. அவருக்கு நன்றி சொல்லி நான் முடிப்போம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பரலோக பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி லார்ட். வி தேங்க்யூ சோ மச் ஓ மாஸ்டர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பிசாசானவனால திருட முடியாது. இது ஆழமாக பதிகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுடைய தகுதியையும் எங்களுடைய ஸ்டேட்டஸையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, எங்களை கொண்டு தேவரை செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களை செய்வதற்கு தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.